வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி கொள்ளு ரசம் பண்ணலான்னு பார்க்கலாம். இருமல், சளி, காய்ச்சல் இருக்கிறவங்க எடுத்துட்டா நல்லது, எதமாக இருக்கும். வெயிட் குறைக்க ட்ரை பண்ணுறவங்க ரெகுலராக எடுத்தால் உதவுங்க. முதல்ல ஒரு எலுமிச்சை சைஸ் புளியும் ஒரு பழுத்த தக்காளியும் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கையால் கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 7 8 பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி அதை புளி தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா கழுவி அப்படியே ஊற்றிக்கோங்க. இதோட இந்த புளி தண்ணி கூட ஒரு 1/2 லிட்டர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு சூடான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் சூடானதும் கடுகு, உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தா கசப்பாகுங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து கலந்து விடுங்க. இதோட 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க. கொள்ளு தண்ணியை நம்ம கொள்ளு பருப்பு ப்ரெஷர் குக் பண்ணும்போது 1 கப் எடுத்துக்கணும். இந்த தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கொள்ளு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் ரசத்தோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் இது அப்படியே குக் ஆகட்டும். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்லா கொதி வந்தவும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் ரசத்தை குக் பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது. இதை ஒரு பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் கூட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.